Hello friends, welcome to Trending Max channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்ரேஷன் ரிசர்ச் OR பேப்பரோட லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷன். ஸோ ஒரு டெக்னிக் தான், ஆப்டிமைசேஷன்ஸ் டெக்னிக் தான். நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணலாம், இல்லைனா மினிமம் காஸ்ட். அதாவது ஒரு பிஸ்னஸில் நம்ம மினிமம் காஸ்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமம் காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட், அதிகமான ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் யூஸ் பண்ணலாம். ஸோ எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லீனியர் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனையும் அதுக்கு சப்ஜெக்டிவாக இருக்கிறத லீனியர் இன்ஈக்குவேஷன் இல்லைனா கன்ஸ்ட்ரைன்ட்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லை மினிமம் காஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம எல்பிபி ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் எல்பிபி. ஸோ எல்பிபியோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று மேக்ஸிமம் இல்லை மினிமம் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு C1 இன்ட்டு X1 ப்ளஸ் C2 இன்ட்டு X2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் CN இன்ட்டு XN. இந்த ஃபார்மேட்டில் எனக்கு ஈக்குவேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்ஈக்குவாலிட்டி. ஸோ இன்ஈக்குவாலிட்டியாக மட்டும்தான் இருக்கும். A11 X1 ப்ளஸ் A12 X2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் A1N XN ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு இன்ஈக்குவாலிட்டியாக இருக்கும். ஈக்குவல் டு ஃபார்ம் வந்து நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு A21 X1 ப்ளஸ் A22 X2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் A2N XN லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு B2. சேம் இதே மாதிரி நமக்கு லீனியர் இன்ஈக்குவேஷனோட கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் எனக்கு இன்ஈக்குவாலிட்டி இந்த டைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்க வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது லீனியர், அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் நமக்கு அந்த வேரியபிள்ஸ் இருக்கும். X1 X2 XNங்கிறது. இந்த C1 C2ங்கிறதுலாம் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி A1 A12 ஸோ அது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட் தான். P1ம் கான்ஸ்டன்ட் தான். இங்கே வேரியபிள் நமக்கு X1 X2 அண்ட் ஸோ ஒன் XN. இந்த XN வேரியபிள் இதுதான். இந்த வேரியபிள்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிசிஷன் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டிசிஷனை ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் டிசிஷன் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாமே எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதுதான் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் எனக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன். ஸோ ஜென்ரலாக எல்பிபியோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டு எனக்கு இப்படி தான் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸோட நான் நெகட்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்பிபியோட கனானிக்கல் ஃபார்ம். ஸோ கனானிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா, சேம் எல்பிபி தான். எல்பிபி நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் எப்படி இருக்குமோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒரு ஸ்மால் டிஃப்ரெண்ட் மட்டும் இங்கே என்னென்னா, ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்போவுமே எனக்கு வந்து மேக்ஸிமைஸாக இருக்கும். மினிமைஸ் இங்கே வராது, எப்போவுமே மேக்ஸிமைஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் எனக்கு எப்போவுமே என்னவாக இருக்கும்னா இன்ஈக்குவாலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி வேரியபிள்ஸ் வந்து டிசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவாக இருக்கும். RHS அதாவது லெஃப்ட் சைடு போட்டிருந்தோம் இல்லையா, B1 B2 அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷனில் B1 B2ன்னு போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே எனக்கு என்னவாக இருக்குன்னா நான் நெகட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 3y subject to the constraint x plus y less than or equal to 5. Next one 3x minus 4y greater than or equal to 5. So for all x comma y greater than or equal to 0. So இதுதான் கனானிக்கல் ஃபார்முக்கு எனக்கு எக்ஸாம்பிள். ஸோ கனானிக்கல் ஃபார்ம் எப்போவுமே எனக்கு மேக்ஸிமைஸாக, ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்போவுமே மேக்ஸிமைஸாக இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் எனக்கு எப்போவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிசிஷன் வேரியபிள்ஸ், என்னோட டிசிஷன் வேரியபிள்ஸ் வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும். RHS கன்ஸ்ட்ரெயின்ஸோட சைடில் RHS இருக்கு இல்லையா, அது எல்லாமே எனக்கு நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கனானிக்கல் ஃபார்ம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எனக்கு மேக்ஸிமமாகவும் இருக்கலாம், மினிமமாகவும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, மேக்ஸிமம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கனானிக்கல் ஃபார்மில் மட்டும்தான் எனக்கு மேக்ஸிமம் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் எனக்கு என்ன இருக்குன்னா,
கண்டிப்பாக எனக்கு ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கக்கூடாது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் எல்லாமே எனக்கு ஈக்குவாலிட்டியாக டைப்பில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் நான் டிசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் நான் நெகட்டிவாக இருக்கணும். இது ஜென்ரல் தான், நான் நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் எல்லாமே நான் நெகட்டிவாக இருக்கணும். இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் கனானிக்கல் ஃபார்முக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எனக்கு கனானிக்கல் ஃபார்மில் மேக்ஸிமம் மட்டும்தான் இருக்கணும். பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எனக்கு மேக்ஸிமமும் இருக்கலாம், மினிமமும் இருக்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் கனானிக்கல் ஃபார்மில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் இருக்கணும். பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எனக்கு ஈக்குவல் டு டைப்பில் மட்டும்தான் இருக்கணும். வேரியபிள்ஸ் ரெண்டுலேயுமே நான் நெகட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூ நான் நெகட்டிவாக இருக்கணும். இதுதான் எனக்கு கனானிக்கல் ஃபார்முக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு கனானிக்கல் ஃபார்மை ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக, அதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக கனானிக்கல் ஃபார்மாக நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ், ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண நமக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. கிராஃபிக்கல் மெத்தட், அடுத்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகம் மெத்தட்ஸ், அந்த மாதிரி மெத்தட்ஸ் நமக்கு இருக்குது. அந்த மெத்தடில் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது, கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம ஸ்லாக் சர்ப்ளஸ் வேல்யூ யூஸ் பண்ண மாட்டோம். பட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்லாக் சர்ப்ளஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லாக் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a slack variable in LPP is a non-negative variable added to a less than or equal to inequality constraints to convert them into inequalities. அதாவது ஒரு எல்பிபியில், ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் எனக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனை நான் ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கிற இன்ஈக்குவாலிட்டியை நான் ஈக்குவல்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் அங்கே ஒரு வேல்யூ, ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் ஆகும். அந்த வேரியபிள் தான் நான் ஸ்லாக் வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 3x + 4y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு டைப்பாக சேஞ்ச் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும், 3x + 4y, ஸோ லெஸ் தான் ஈக்குவல்ட்டுன்னு இருக்க டைப்பை நான் ஈக்குவல்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வேல்யூவை, சம் வேல்யூவை நான் ஆட் பண்ணணும். ஸோ நான் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் அந்த வேல்யூ, அதை வேரியபிளாக நான் இங்கே யூஸ் பண்ணுவேன். ஸோ எஸ், ஸ்லாக் வேரியபிளுங்கிறத நான் எஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இப்படி தான் கனானிக்கல் ஃபார்மில் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ் வேரியபிள். ஸோ சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா, சேம் அதே மாதிரி தான் நான் நெகட்டிவ் வேரியபிளாக இருக்கணும். ஸோ அந்த வேரியபிள் எங்கே நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே ஆட் பண்ண மாட்டேன், சப்ராக்ட் பண்ணுவேன். எங்கே சப்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த இன்இக்வாலிட்டியில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து சர்ப்ளஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் ஆட் பண்ணுற வேரியபிள் ஸ்லாக் வேரியபிள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் சப்ராக்ட் பண்ணுற வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5x - 2y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இப்படி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, 5x - 2y - s இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ எப்போவுமே நம்ம சர்ப்ளஸ் வேரியபிள், ஸ்லாக் வேரியபிள் ரெண்டுமே எஸ்ங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். எஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 ஈக்குவேஷன் இருக்கும்போது S1 S2 அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருவோம், எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா, write the standard form of maximize z is equal to 3x + 4y subject to the constraints x + y less than or equal to 40, 2x + y less than or equal to 60, x, y greater than or equal to 0. ஸோ இதுதான் என்னோட லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ எல்லாமே இருக்குது. இது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இதுதான் என்னோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ், இது ரெண்டும் என்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் நான் இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம், எப்படி இருக்கோ அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் z இஸ் ஈக்குவல் டு 3x + 4y. நான் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்குது.
எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே லெஸ் நாட் ஈக்குவல் டு டைப்பில் இருக்க 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற வேரியபிள் நான் S1ன்னு எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணும் ஸ்லாக் வேரியபிள் தான் இங்கே ஆட் பண்ணும். ஸோ ப்ளஸ் S1 இஸ் ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் ஒய் இதுவும் எனக்கு லெஸ் நாட் ஈக்குவல் டு டைப் தான். ஸோ இங்கே ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணும். ஸோ S2ன்னு எடுத்துக்குவோம். ப்ளஸ் S2 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ இதே மாதிரி நமக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இங்கேயே எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நான் எப்படி நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிக்குவோம். ஸோ மைனஸ் S2 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேரியபிள் S3ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் கனானிக்கல் ஃபார்ம் எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற மெத்தட்ஸ் அதாவது எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.